ஓம் சாய்ராம். GopuramTV.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். பாபா நரசிம்ம சுவாமிஜி கிட்ட சொன்ன அற்புதமான ஸ்லோகங்கள், ஒரு ஸ்லோகமுக்கும் ஒரு பலன் இருக்குது. இந்த வெரி பவர்ஃபுல் சாயி ஸ்லோகம் அந்த காசியில் ஒரு தடவை பார்த்தா, காசியை ஒரு தடவை போனாலே நம்ம எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அது 60,000 வருஷம் வாழ்ந்து எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்கிறதோ அந்த ஸ்லோகத்தோட அந்த பலன், அந்த ஸ்லோகத்தை நான் சொன்னேன். அதை நிறைய பேர் பார்த்து அதில் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகள்கிட்ட காசியோட முக்கியத்துவம் மகத்துவம் சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லி எழுதி கொடுத்து இது டெய்லி ஒரு வாட்டி சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது கேட்ட உடனே. இதே மாதிரி எனக்கு தெரிந்த ஒருத்தர் செழியன் அப்படின்ற என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி இந்த பக்தியோடு நான் சொன்னேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை இருந்தது. என்ன அப்படின்னா, எனக்கு எப்படியாவது நான் அப்போ தான் ஷிரடி போயிட்டு வந்திருந்தேன், ஆனால் ஒரு பாபா சிலை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஷிரடிக்கு போயிட்டும் வந்துட்டேன், ஆனால் எனக்கு ஒரு பாபா சிலை கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இது அவர் என்கிட்ட நேரடியாக சொன்ன ஒரு கதை. நான் இதெல்லாம் ஸ்லோகம் சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் பாபா ஒரு சிலை கூட என்கிட்ட கொடுக்கல, என்னால் ஏன் வாங்க முடியலன்னு நான் குறையோட நைட்டு நான் அழுதுட்டேன். நான் என் பெட்டில் படுத்துட்டு இருந்தபோது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்கிறார். அவருடைய நண்பர் கூப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை ஒரு 2 minutes உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே இந்த செழியன்றவர் என்ன சொன்னார்னா, தாராளமாக பார்க்கலாம் சார், என்ன விஷயம்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்காக நான் ஷிரடியிலேருந்து ஒரு பாபாவை வாங்கின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். எந்த அளவுக்கு அவர் சந்தோஷம் பெற்றிருப்பாருன்னு, அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அதான் அந்த பக்தியோட அந்த ஸ்லோகங்கள்லாம் சொன்னால், பாபா உங்ககிட்ட வருவார், நீங்கள் பாபாவை தானே, அவர் பாபாவை வாங்கணும்னு நினச்சார், ஆனால் பாபா அவர்கிட்ட சேர்ந்தார். அந்த மாதிரி தான் நம்மளுக்கும், நீங்கள் பாபா கிட்ட போய் நீங்கள் பாபாவை பார்க்குறாரு, பாபா உங்களை கண்டிப்பாக பார்த்துருவாருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த ஸ்லோகமுக்கு அந்த பலன், இந்த காசிக்கு போன பலன் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இந்த சாயிநாத மரணமில் இருக்குது. இந்த நரசிம்ம சுவாமிஜி எழுதினது. அதில் 164th ஸ்லோகம். இதுக்கு என்ன ஒரு விஷயம், இதோட முக்கியத்துவம் என்னென்னா, இந்த 164வது ஸ்லோகமோட முக்கியத்துவம் நான் முதல்ல சொல்கிறேன். என்னென்னா, நான் சொன்ன மாதிரி நம்மெல்லாம் சாதாரணமான ஒரு மனுஷன் தான். நம்மளுக்கு நிறைய ஆசை இருக்கும், கெட்ட எண்ணங்கள் இருக்கும். நம்ம போன ஜென்மத்தில் பண்ண அந்த கர்மானால் நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிப்போம். இது அனுபவிக்கிறது நம்ம தாங்க முடியாமல் நம்ம கெட்டது பண்ண துணிஞ்சிருவோம். அது பண்ணிவிட்டு அந்த பக்தியோடு நம்ம பாபா கிட்ட அது மன்னிப்பு கேட்டு அதை அடுத்த தடவை பண்ணாமல் இருந்தால் தான் அந்த தப்புக்கு பாபா நம்மளை மன்னிப்பார். இந்த தப்புகள்லாம் பண்ணிடுறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் சுவாமி முன்னாடி பாபா முன்னாடி தான் உட்காந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லணுன்னு பாபா சொல்லவே இல்லை. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தப்பு உங்களுக்கு நீங்கள் பண்ண துணிஞ்சிட்டிங்களா, இல்லை தெரியாமல் பண்ணிவிட்டு, நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய பேர் அப்படி இருப்பீங்க. ஏதாவது ஒரு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணி அதுக்கு இன்னி வரைக்கும் பாபா கிட்ட அதுக்கு அந்த பாவ விமோச்சனம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனிமேலும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அந்த ஈவில் தாட்ஸ், கெட்ட எண்ணங்கள்லாம் மனசில் வரக்கூடாது. இதெல்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. என்னென்னா, நம்ம எல்லாருமே சாகரத்துக்கு முன்னாடி என்ன நினைப்போம், நம்ம நேராக வைகுண்டத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நினைப்போம். அதுவும் அடுத்த ஜென்மம் இருக்கவே கூடாது, ஒரு பிறப்புன்னு இருக்கவே கூடாது. அடுத்தது நிம்மதியாக நம்ம போய் கடவுள்கிட்ட சேர்ந்துணும்னு நம்ம நினைப்போம். அதுக்கு என்ன முக்கியம், நம்ம இந்த பாவ விமோச்சனம் ரொம்ப முக்கியம். நம்ம பண்ண இந்த ஜென்மத்தில் பண்ண கர்மா அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஓவர் ஆகக்கூடாது. இந்த ஸ்லோகம் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாவ விமோச்சனம், என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட சரி, இந்த ஸ்லோகம் சொன்னால் கண்டிப்பாக பாபா உங்களுக்கு அது தீர்த்து கொடுப்பார் என்று சத்தியமான ஒரு விஷயம். இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, சாயி சாயிதி யோ ப்ரூயாத் யத்ர குத்ர வசன் நர முச்யதே சர்வ பாப்பேபியோ வைகுண்டம் ச ச கச்சதி. இந்த 4 வரி தான். இது எவ்வளோ நேரம் நம்மளுக்காக போகிறது. இந்த ஸ்லோகத்தை தயவு பண்ணி எழுதிண்டு, அதுக்காக இந்த ஸ்லோகம் இருக்குன்றதுக்காக நம்ம தப்பும் பண்ணக்கூடாது. பண்ண தப்பு, தெரியாமல் பண்ண தப்புகள், தெரிஞ்சு பண்ணதுக்கு பாபா என்றைக்குமே மன்னிப்பு கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை. தெரியாமல் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஏதோ தெரிஞ்சு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, ஆனால்
நீங்கள் அதுக்கு ரிப்பெண்ட் பண்ணிட்டீங்க, இன்னுமே அந்த தப்பு பண்ண மாட்டேன்ற முடிவெடுத்து இந்த பக்தியோடு இந்த ஸ்லோகத்தை டெய்லி ஒரு தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக பாபா நம்மளையும் மன்னித்து நம்மளையும் அவருடைய ரொம்ப நெருக்கமான ஒரு பக்தராக எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட உறுதுணையாக இருப்பார் அப்படின்றது சத்தியமான விஷயம். இந்த ஸ்லோகத்தை டெய்லி சொல்லி எந்த விதமான கஷ்டத்தையும் நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேணாம், எந்த விதமான பேர்டனும் வேணாம். அடுத்த ஜென்மம்னு ஒரு விஷயமே இருக்காது. இந்த ஸ்லோகம்க்கு அவ்வளோ ஒரு சக்தி. இதை சொல்லின்னு வாங்க, கண்டிப்பாக பாபா உங்களோட இருப்பார் அப்படின்றது சத்தியம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.